வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் சென்னை கோயம்பேடில் இருக்கும் குறுங்காலீஸ்வரர் என்றும் குசலவ புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படும் அற்புதமான சிவாலயம். இந்த சிவாலயம் யுகங்களை தாண்டி இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராமாயணம் காலத்திலிருந்து இந்த சிவன் வழிபாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயில் ஈஸ்வரன் நேராக கொடிமரத்துக்கு நேராக இருக்கிற ஈஸ்வரனும் சரி, அம்பாலும் சரி வடக்கு நோக்கி இருக்கிறதுனால ரொம்ப சிறப்புற்ற ஒரு திருக்கோயில். இந்த நந்திகேஸ்வரர் விசேஷம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மூக்கணாங்கயிறு இந்த நந்தீஸ்வரருக்கு இருக்குது. இந்த மாதிரி வேறு எந்த கோயிலையும் பார்க்கறது அபூர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதமான இந்த திருக்கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருக்கோயில். இன்னும் பல விசேஷங்களை கொண்டுள்ளது. 63 நாயன்மார்கள். எப்போதும் சொல்வது போல் நமது சனாதனம் ஜாதி பல ஜாதிகள் எல்லோரும் இறைவனை வழிபடுவதாக, அதுவே பக்தியாக. ஜாதி என்றது ஒரு வேலை தான். இந்த வேலை பண்ணுறதுக்கு தான் ஜாதி. இறைவனை அடைவதற்கும் இறை நிலை அடைவதற்கும் ஜாதி ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றது தான் 63 நாயன்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது. ஞான தட்சிணாமூர்த்தி பார்க்குறோம். இந்த திருக்கோயிலில் நார்மலாக கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஞான தட்சிணாமூர்த்தி இருக்கிறது இன்னொரு விசேஷம். இந்த மாதிரி அபூர்வமாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஞான சரஸ்வதியும் பார்க்க முடிகிறது இத்திருக்கோயிலில். இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயில் அருள்மிகு மகாவிஷ்ணுவையும் பார்க்குறோம். இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஞான சரஸ்வதி, ஞான தட்சிணாமூர்த்தி இவங்கெல்லாம் நம்ம கல்விக்கு சிறப்பாக இருக்கிறவங்க. அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இறை அருள் பெற வேண்டும். எவ்வளோ சிறப்பாக நமது முன்னோர்கள் கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுவும் சென்னை மாநகரில் இந்த குசலவம் அப்படின்றது லவகுச. இங்கே வந்து வால்மீகி ஆசிரமம் பண்ணியிருந்தவங்களும் சீதாதேவியோட இங்கே வளர்ந்தாங்க அப்படின்னும். அதனால தான் கோயம்பேடு அப்படின்றது, கோ என்றால் அரசன், அரசனுடைய குதிரையை கட்டி வச்சுருக்கிறாங்க அம்பு வேலி போட்டு. அதான் கோயம்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. பேடு என்றால் வேலி, அயம் அப்படின்றால் அயன், இரும்பு. அப்போ இரும்பு அம்புகளால் வேலி போட்டு அந்த குதிரையை வச்சுருந்தாங்க இங்கே லவகுசர்கள். இப்போ நாம் பார்க்குறது நவக்கிரகங்கள். வேறு எந்த கோயிலையும் நான் பார்த்தது கிடையாது. இவ்வளோ விசேஷமாக இங்கே இருக்குது பாருங்கள். 7 குதிரைகளுடன் தேரோட்டியாக அருணன், அதே மாதிரி 2 மனைவியர்களுடன் சூரிய பகவான், உஷா பிரித்யுஷா அப்படின்னு அருணன் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு பார்க்குறது ரொம்ப அபூர்வம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக பொங்கல் அன்னும் ஞாயிற்றுக்கிழமைகளும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க சூரிய பகவானை. குசலவம் அப்படின்னா குள்ளம் என்று அர்த்தம். இந்த லிங்கம் சின்னதாக இருப்பதால் அது ஒரு காலத்தில் ராஜாவினுடைய தேர் சக்கரம் அதன் மேல் பாய்ந்ததுனால அது இறங்கிடுச்சு, அந்த ஹைட்டு குறைஞ்சிடுச்சு. அப்படினால குள்ளமாக இருக்குது. அதனால் குசலவம் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சில பேர் சொல்கிறாங்க, சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ சோழ மன்னன் அந்த மாதிரி வரும்போது அந்த தேர் சக்கரத்துக்கு கீழே அந்த ரத்தம் வந்து அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஆலயம் அமைத்தான் அப்படின்றது ஒரு வரலாறு எவ்வாறு இருந்தாலும் அயோத்தி ராமருடன் இந்த ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் இவங்களோட எல்லாம் அந்த காலத்து யுகங்களாக தொடர்புடைய இத்திருக்கோயில் மிக சிறப்பாக இப்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது நிச்சயமாக நம்ம பார்க்க முடிகிறது. தூய்மையாக இருந்தது, சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மன்னர்கள் இதற்கெல்லாம் பொற்காசுகள் எல்லாம் கொடுத்து, மானியங்கள் எல்லாம் கொடுத்து இத்திருக்கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணினாங்களோ அதே மாதிரி இப்போதும் பக்தர்கள் கொடுத்துட்ருக்கிறது தான் இந்த பாரத பூமியின் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறது. 1000 வருஷங்களாக மற்ற மதங்களைப் போல் கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணுவதில்லை. அவங்களாக தானம் பண்ணுறது, தர்மங்கள் பண்ணுவது. இது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது கோயிலுக்கு எதிர்த்த போல இருக்க மண்டபம். இங்கே சுரவேஸ்வரர், ஜுரகேஸ்வரர், இவங்களுடைய மகிஷாசுரமர்தினி இவங்களுடைய சிற்பங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. சிறப்பாக பூஜைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க முடிந்தது. குசலவ புரீஸ்வரர் சுவாமி பெயர் என்ன? அம்பாள் பெயர் தர்ம சம்வர்தினி, அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு. இந்த அம்மன் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்னது போல் வடக்கு நோக்கி இருக்குது. வடக்கு நோக்கி இருக்கிற அம்பாள் மீனாட்சி அம்பாளும் வடக்கு நோக்கி இருக்கிறதாகவும் அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்புற்று இருக்கிறாங்க. இந்த அறம் வளர்த்த நாயகி அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலம் முன்னாடி வச்சுட்டு இருக்கிறாங்களாம். எப்போ பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு எவ்வாறு போய் நம்ம உதவி பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஆர்வத்துடன் இருப்பதாக அம்பாளின் சிலை இருக்கிறது. அதே போல்தான் பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக இத்திருக்கோயிலுக்கு கோயம்பேடு
நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோஸ் நான் எடுத்தது 1 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படியோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து நான் காட்சிப்படுத்தி பதிவிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயம்பேட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. போய் தரிசனம் பண்ணி அருள் பெற வேண்டும். அதற்காகத்தான் நமது பதிவுகள், நமது முன்னோர்கள் நமக்கு கோயிலை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவற்றை யுகம் யுகமாக காப்பாற்றி வந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் தான் சாட்சி. மற்ற ஊரில், மற்ற கோயில்கள் எல்லாம், மற்ற ஊரில் எல்லாம் மண்ணுடன் மண்ணாகி விட்டது. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த ராமாயணம் கதைகள் நமக்கு சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கிறாங்க இந்த திருக்கோயிலில். அதை தொடர்பு படுத்தி எப்படியெல்லாம் கோயம்பேடு பெயர் வந்தது, குதிரையை பிடித்து வைத்தது, அதனால தான் கோயம்பேடு பெயர் முன்னாடியே விளக்கினேன். ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே கனெக்டடாக நிறைய சிற்பங்களையும் பார்க்குறோம். இது ரீசெண்டான சிற்பங்கள்னால் கூட அந்த கருங்கல்லில் தூணில் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய அம்பு விடுகிறது, குதிரைகள், இவை எல்லாம் ராமாயணத்துடன் உள்ள தொடர்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது பாரத தேசமே ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அறம் எப்போதும் ஜெயிக்கும், தர்மம் எப்போதும் வெல்லும், நாம் எப்போதுமே தர்மத்தில் இருக்கும் என்று சொன்னனே. அந்த எப்போதுமே அம்புகள் ராமர், லக்ஷ்மணன், சீத்தை இவங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. அருணகிரிநாதர் இந்த தலத்தில் இருக்கிற முருகனை கோசை நகர் முருகன் அப்படின்னு பாடுகிறார். திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு திருக்கோயில், கண்டிப்பாக வந்து தரிசிக்க வேண்டும். குறுங்கால் ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகிலேயே அருள்மிகு வைகுண்ட வாச பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே பார்வதி ஸ்வயம் விருட்ச மரம் இருக்குது. இந்த மரத்தை நாம் வணங்கினால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் பயனுறாங்க அதனால்.